ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 7. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கணக்கு பார்ப்போம். 101லேருந்து 120 ஆகும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் வந்து இதோட வந்து முடிஞ்சு. ஓகேவா? இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. அதை வந்து இதில் வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரணிகள் மூலம் கண்டறிதல், அடுத்தது வந்து பகா காரணிகள் மூலம் கண்டறிதல், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர் வகுத்தல் முறையில் கண்டறிதல், தொடர்ந்து கழித்தல் செய்து கண்டறிதல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆன்சர் வந்து சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா? அதனால இந்த மெத்தடில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்காண்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கேள்வி கேட்டால் ஆன்சரை மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதனால நம்ம எப்பவும் போல பட்ட போதும். உங்களிடம் 20 மாம்பழங்களும் 15 ஆப்பிள்களும் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பழங்களை சமமாக நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைத்தீர்கள் என்றால் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும்? அதிகபட்சமாக வந்துட்டு. ஓகேவா? அப்போ இது வந்து என்னது? ஹெச்சிஎஃப். இங்கே தான் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்குன்னு கேட்பீங்க. இதில் கொடுத்துருக்கு, அங்கே கொஸ்டின் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்களோ. கொஸ்டின் பேப்பரில் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதிகபட்சமாகன்னு கொடுத்துருக்குன்னா ஹெச்சிஎஃப். ஓகே, அப்போ 20க்கும் 15க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம். 1 5 5 4 5 20 3 15. ஓகேவா? இதற்கு பிறகு வந்து போட முடியாது. அப்போ இந்த கணக்குடைய ஹெட்சேஃப் அப்படிங்கிறது என்னது? 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பள்ளியில் 7ஆம் வகுப்பில் 18 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 27 மாணவர்களும் உள்ளனர். ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் அணிகளாக பிரிக்கப்பட்டு வரவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் தயாராகின்றனர். ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் வென்ற அணிகள் இறுதிப் போட்டியில் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு அணியிலும் ஒருவர் கூட மீதி இல்லாமல் விளையாடக்கூடிய அதிகபட்ச மிகப்பெரிய நாளே வந்து என்னது? ஹெச்சிஎஃப் தான். அணியின் எண்ணிக்கை என்ன? அப்போ ஹெச்சிஎஃப் 18 27. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 18, 9 3 27, 3 1 3 3, 2 3 6, 3 3 9. ஆன்சர் 3 மல்டிப்ளை பண்ணால் 9. இந்த கணக்குடைய ஹெச்சிஎஃப் வந்து ஆன்சர் வந்து என்னது? 9. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கணக்குக்கு 5, ரெண்டாவது வந்து 9. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தொடர் வகுத்தல் முறைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பல்லுறுப்பு கோவிலில் செஞ்சோம்ல அந்த மாதிரி செய்யக்கூடியது. ஆனால் நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டாம். நம்ம ஆன்சர் மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். மேற்கண்ட சூழலில் 7ஆம் வகுப்பில் 396 மாணவர்களும் 8ஆம் வகுப்பில் 300 மாணவர்களும் உள்ளனர் என்று எடுத்துக்கொண்டால் அணியின் அதிகபட்சமான எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? அதிகபட்சம்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். 396க்கும் 300க்கும் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர். 1 3 3 3 9, 2 3 6, 1 3 3 0, மிச்சம் 2, 6 2 12, மிச்சம் 1, திரும்பி 6 2 12, 50, திரும்ப 2, 3 9, சாரி 3 2 6, 3 2 6, 25. இது வந்து 5ஆல் அடி போகும், இது வந்து 3ஆல் அடி போகும். ஸோ இதோட நின்றுட்டு 3 2 6, 6 2 12. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 12. அடுத்த தொடர் கழித்தல் முறைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த முறை கொடுத்தாலும் நம்ம ஒரே முறையில் தான் ஆன்சர் செய்ய போகிறோம். 144க்கும் 120க்குமான பொது காரணி. ஓகேவா? ஹெச்சிஎஃப் 2 போடுங்க. 72 60. 2 போடுங்க. 36 30. அடுத்த 2 போடுங்க. 18 15. அடுத்த 3 போடுங்க. 6 3 18, 5 3 15. 1 2 2 2 4 4 2 8, 8 3 24, 8 3 24 ஆன்சர். ஸோ இந்த இதோட ஆன்சர் வந்து எத்தனை? 24. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி இது 7.2. ஓகேவா? 7.2க்கான ஆன்சர் வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். இப்போ இந்த முதல் இது 455க்கும் 26க்குமான ஹெச்சிஎஃப். இப்போ இது வந்து உங்களுக்கு குழப்பம் வரும், இதில் எந்த நம்பர் போட அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறதுல பாருங்கள், சின்ன நம்பர் என்ன? இந்த 26. ஹெச்சிஎஃப்னாலே வந்து என்னென்னா சின்ன நம்பர். ஓகேவா? அப்போ இந்த 26 இந்த 455க்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா இதில் பாதி இருக்கலாம். அப்போ நம்ம இதில் பாதி எத்தனை? 13 எடுத்துக்கிடும். ஓகேவா? 13 எடுங்க. ஒரு 13 13, 2 13 26, 3 13 39, மிச்சம் 6, 5 13 65, 13. ஓகேவா? ஒரு 13 13, 2 13 26. இதற்கு பிறகு வராது, ஏன்னா இது பகா எண்ணா ஆகிவிட்டது. பகா எண் வந்துட்டுனா அதுக்கப்புறம் செய்ய முடியாது. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 13. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து போடணும். அடுத்த 392க்கும் 256க்கும். ஓகே, 392 256. இப்போ இதுக்கு 2 போடுங்க. 1 2 2.
ஓகே, 1 2 2 மிச்சம் 1, 9 2 18 மிச்சம் 1, 6 2 12, 1 2 2 2 4 மிச்சம் 1, 8 2 16, 2, 9 2 18 மிச்சம் 1, 8 2 16, 6 2 12, 4 2 8. அடுத்து 2 49, இது 2 6, 2 4. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பிறகு வந்து போட முடியாது, அவ்வளோதானே, இதோடு முடிஞ்சு. ஏன்னா இது 7ஆல் அடி கொடுக்கக்கூடியது. இது வந்து வேறு வாய்ப்பாடில் 8 8 4 அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ இதோடு முடிஞ்சு 1 2 2 2 4, 4 2 8. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னது? 8. ஓகேவா? வட்டத்தை போட்டுக்கோம் 13 8. அடுத்தது 3வது கணக்குக்கான ஆன்சர் பார்ப்போம். 6 7 67 65 610. இப்போ இது 5 10ன்னு வருதுனால 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 5 5 மிச்சம் 1, 3 5 15 மிச்சம் 2, 5 25 மிச்சம் 1, 3 15. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 1 5 5. ஓகேவா? 1 5 5 மிச்சம் 1 இருக்குது. இப்போ 2 5 10 மிச்சம் 1 இருக்குது. இப்போ 2 5 10. ஓகேவா? இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது ரெட்டப்படையில் இருக்குது, இது 3ல் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பகாயன் மாதிரி வந்துட்டு இதற்கு பிறகு நீங்கள் போட்டாலும் வராது. இங்கே பாருங்கள் 4 9 12 வருது. இப்போ இது 3ஆல் அடி போகும், ஆனால் இது 2ஆல் அடி போகும், இது 2ஆல் அடி போகுது. அப்போ ரெட்டப்படை ஒத்தப்படைன்னு இப்படி மாறி வருதுனால இந்த 2 வந்து சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 5 தான். ஓகேவா? அடுத்து இது 184 230 276. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போடுவோமா? 9 2 18 2 4 1 2 15. அடுத்தது 1 2 3 2 6 மிச்சம் 1, 8 2 16. ஓகே, இது வரை கிடைச்சிட்டு. இப்போ இந்த நம்பரை பாருங்களேன், இது 2ஆம் நம்பரில் அடி போகும், இது 5, இது 8. அப்போ இந்த 2 ரெட்டப்படையில் இருக்குது, இது ஒற்றைப்படையில் இருக்குது. இப்போ ஏதாட்டும் நம்பர் போகும். இப்போ இதெல்லாம் பகா எண்கள்னு வந்துட்டா, இப்போ பகா எண்கள்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள். 2 3 5 7 11 13 17 19 23 ஒரு 24 5 6 7 8 29. ஓகேவா? இப்போ 2 அடி போகாது, ஏன்னா 2 15ல் அடி போகாது. 3 இந்த 15ல் அடி போகும், ஆனால் இதில் அடி போகாது. ஓகேவா? 5 அடி போகாது. ஓகேவா? 5னா 0 5ன்னு இருக்கணும், அப்படி இல்லை. இதில் 2 இது ரெட்டப்படம் இருக்குது. 7 வந்து பார்த்திங்கன்னா 17 70 77 84 91 வரைக்கும் தான் வரும், அடி போகாது. 11னா 88 தான் வரும், அடி போகாது. 13ன்னு பார்த்திங்கன்னா 65 78 91 தான் வரும், 92 வராது, அடி போகாது. 17னா 5 17 85 6 17. ஓகேவா? 5 17 85. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 102 தான் போகுது, இதுவும் வந்து அடி போகாது. அடுத்து 19 வந்து பார்த்திங்கன்னா 19 38 76 85 95 வருது, இதுவும் வரல. இப்போ 23 இருக்குது. இப்போ 23ஓட மடங்குகள் பாருங்கள். 23 அதோட அடுத்த மடங்கு 46. இந்த 46 வந்து 92ன்னு வரும். அப்போ 92 வருதா? 2 4 டைம், அப்போ 23 தான் வரும். அப்போ 4 டைம் போடணும். ஒரு சில கணக்கெலாம் பெருசாக தான் வரும், நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 4 டைம் போடணும். இப்போ இது கூட 23 கூட்டுங்க. இப்போ இது கூட 23 கூட்டினா என்ன வருது? 5 11 115 வருதா? அப்போ 5 தடவைனா 115. இது கூட ஒரு 23 கூட்டுங்க. ஓகேவா? 8 5 3 8 3 1 138. 6க்கு 138. அப்போ 2 23 எவ்வளவு? இப்போ 5 வந்துட்டு 5 பாகா எண், அதுக்கப்புறம் அடி கொடுக்க முடியாது. அப்போ 2 23 46. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்துக்கோங்க, 13 8 5 46. அடுத்தது இது தொடர் கழித்தல்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம போனாட்டி செஞ்ச மாதிரியே செய்யுங்க. 1 7 7 35 6 42 5 70 2 2 6 2 10 3 5 பகா எண் வந்துட்டு. அப்போ 2 14. ஓகேவா? இதோடைய ஆன்சர் 14. அடுத்து இதுக்கு 36 80
2 போடுங்க. 3லாம் போட முடியாது, 2 தான் போட முடியும். 2 போட்டால் 18 40, 2 9 20. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3ஆல் அடி போகும், இது 2ஆல் தான் அடி போகும். அப்போ இதோடு முடிஞ்சு. ஸோ இதோடைய ஆன்சர் 4. 280 420. இப்போ இது பாருங்களேன், 14னா 2 டைம் வந்து எத்தனை இது வருது, 280 வருது. அப்போ இது வந்து 14 போட்டிங்கன்னா 3 டைம் வந்து வரும். அப்போ இது வந்து கொஞ்சம் தூரம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 7 நம்பர் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. 4 7 28க்கு 0, 5 7 35, 6 7 42. ஓகேவா? இப்போ அடுத்தது 2 20 30. அடுத்த 2 10 15. இதற்கு பிறகு போட முடியாது. 7 2 14 இல்லையே. போட முடியும்ல, 5 போடலாம்ல. 5 1 5 5 2 10 3 15. ஓகே, 2 3 பகாயின் வந்தோம்னா நிப்பாட்டுறோம். ஓகே, 7 2 14. ஓகே, இது இங்கேருந்து பிறக்காம 1 2 2 4 4 5 20. 20 × 7 எவ்வளவு? 7 14. 14னா 20 × 7 140. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 140. அடுத்து 1014 654. இப்போ 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 5, இது 7 0 7ன்னு போடணும். ஓகேவா? அடுத்த 3 2 6 1 2 2 4 மிச்சம் 1 7. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 இங்கே 7ன்னு வருது. அப்போ இது 3ஆல் 2ஆல் அடி போகாது. 3 வச்சு போட்டு பாருங்கள். 1 3 3 மிச்சம் 2, 6 3 18 மிச்சம் 2, 9 3 27. இதுவும் 27 வந்துடும். ஓகே, 1 3 3 0, 9 3 27. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13ஆல் அடி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர், 13 ஸ்கொயர் வந்து வருது. இது வந்து வேறு. அப்போ இவங்க 2 பேரும் அடி போகுமா இதுலையாட்டும்? இப்போ 3 போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 5 3 15 மிச்சம் 1 19 வருது. ஓகேவா? அப்போ இது 19ஆல் அடி போகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அடி போகாது. ஓகேவா? ஏன்னா 10 5 10 10 19 எவ்வளவு? 190. ஓகேவா? அப்போ அதில் ஒரு 2 இதை குறைச்சா 168 தான் வருமே தவிர 100 இது வராது. அப்போ இதோடு முடிஞ்சு. ஓகே, அப்போ 3 6. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 6. எப்பவும் போல தான் நீங்கள் செஞ்சு பார்த்தா ஆன்சர் வந்துடும். கொடுக்கப்பட்ட கணக்கை தொடர் கழித்தல். ஓகே, 16 56 12. இப்போ 56க்கு 12க்கு 2 28 6 2 14 3. இதோட முடிஞ்சா 1 2 2 4. ஸோ ஆன்சர் வந்து 4. இதுக்கு 320 120 95. இது 5ஆல் அடி கொடுக்கலாமா? ஓகேவா? இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஆன்சரு? 6 5 30 மிச்சம் 2 4 5 20. 2 5 10 மிச்சம் 2 4 5 20. 19 5 95. இப்போ இது 19ன்னு வந்துட்டு இது பகா எண். அப்போ இதோடைய ஆன்சர் முடிஞ்சு. 5 தான் இதோடைய ஆன்சர். அடுத்து இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தப்பாக கொடுத்துருப்பானுங்க. இது 4வது கணக்கே கொடுக்காம இது 5ன்னு கொடுத்துருப்பானுங்க. ஸோ வந்து இதை வச்சுக்கோங்க, 4வது கணக்கு காணும்னு தேட வேண்டாம். அடுத்து 168 196. ஓகே, இது கான்செப்ட்லாம் புரிய வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியன்னு வந்துட்டு அப்பங்க ஹெச்சிஎஃப் தான், வேலை முடிஞ்சு. இதில் எந்த நம்பர் போடலாம்? சார் 2 போடுவோம். 8 2 16 4 2 8 9 2 18 மிச்சம் 1 8 2 16 2 4 2 8 2 4 4 2 8 மிச்சம் 1 9 7 போட்டால் 6 7 5 7 35 6 7 42 7 7 49 1 2 2 4 4 7 28. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 28. அடுத்து ஃபுல்லாக ஃபிபொனாச்சி கணக்குகள் தான். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 11வது ஃபிபொனாச்சி எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிபொனாச்சி நம்பர் வந்து எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை புக்கில் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0 போட்டுக்கோங்க.
ஓகேவா. அடுத்த ஒரு 1. ஓகேவா, 0வையும் 1ஐயும் போட்டுக்கணும். ஆனால் இந்த 0வை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகேவா, ஃபைனலாக கலத்தி விட்டுறணும். இப்போ 0வையும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 1. ஓகேவா, புரிஞ்சா? ஃபஸ்ட்டு 0 1 போட்டுக்கணும். 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 2 3 5, 3 5 8, 5 3 5 8 13, 8 13, 8 13 எவ்வளவு? 21, 13 21 34, 21 34 55, 5 35 45 55, 34 55 59 69 79 89. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 15 55 89, 5னா 4, 14க்கு 4 மிச்சம் 1, 9 5 14, 144. ஓகேவா. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு இங்கேருந்து F1 ஆரம்பிச்சிடணும். F1 F2. எஃப்ங்கிறது ஏன் சொல்லணும்னா இந்த ஃபிபனோசி அது வந்து இங்கிலீஷில் எஃப்ல தான் ஆரம்பிக்கும். அதனால இதை F1 F2ன்னு சொல்கிறோம். F1 F2 F3 F4 F5 F6 F7 F8 F9 F10 F11 F12. ஓகேவா, இப்படியே கூட்டிக்கிட்டே போனால் உங்களுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 11. ஃபிபனோசி நம்பர் 11. 11ங்கிறது 89. அவ்வளோதான். இந்த கணக்குடைய ஆன்சர் 89. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. இல்லை, Fn என்பதில் n is equal to 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? F8 வந்து இதில் இருக்குது. ஓகேவா, இல்லை நிறைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரிங்கிறாங்க? F8 is equal to F9 + F10. ஓகே, இப்போ F8ங்கிறது இருக்குல்ல, F8 வந்து என்னது? 21. 21 ஈக்குவல் டு F9 F10னா அதோட கூடுதல் ஆகிட்டு பாருங்கள் வேல்யூ. 34 55. இந்த ரெண்டு கூடனா இது ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. இது வந்து 89 வரும், இது 21 வரும். அப்போ இது கரெக்டு கிடையாது இந்த இது. ஓகே, அப்போ இது தப்பு. இது வாங்க, இது பாருங்க. F8ங்கிறது என்னது? F8ங்கிறது 21. F7ங்கிறது என்னது? 13. இது F6ங்கிறது 8. 13 + 8. 13 8 தான் எத்தனை? 21. அப்போ இதில் சரியானது வந்து இது ஆப்ஷன் பி தான் வந்து இதில் சரியானது. அடுத்தது ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஸின் மடங்காகும். இதில் மடங்கு அப்படிங்கிறது 2 4 8 அப்படின்ட்டு வருது கிடையாது, அடி போகணும். ஓகேவா, இப்போ 3வது உறுப்பை பாருங்க, 2 இருக்கு. அடுத்தது ஓகேவா, எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பும் 3. 6வது உறுப்பை பாருங்க, இதுவும் 2ஆல் அடி போகும், 8 வந்துட்டு. அடுத்து 9வது உறுப்பை பாருங்க, இதுவும் 2ஆல் அடி போகும். 12வது உறுப்பை பாருங்க, இதுவும் 2ஆல் அடி போகும். ஸோ 2ஆல் அடி போகுது. அப்போ இது வந்து ஆன்சர் என்னது? 2ன் மடங்கு. ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஸாவது உறுப்பும் 8ன் மடங்கு ஆகும். 8ன்னு எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா, 8ஆல் அடி போகக்கூடியது. இப்போ 8ங்கிறது ஃபஸ்ட்டே டேரெக்டாக வந்துட்டா இந்த F6ல் வருது. அப்போ 6வது உறுப்பு F6ல் வருது. அப்போ 6வது மடங்கில் பாருங்கள். அப்போ 6க்கு அடுத்து 12. 12 வந்து எவ்வளோ வருது? 144. 144 8ஆல் அடி போகுமா? போகும். 1 8 8 மிச்சம் 6, 8 8 64. அப்போ இது வந்து அடி போகுது. ஓகே, அப்போ இது வந்து என்னது? இந்த 6வது உறுப்பு அடி போகுது. அடுத்து 6 12வது உறுப்பு வந்து அடி போகிறது. அப்போ ஃபிபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு 6வது உறுப்பு 8ன் மடங்காகும். ஒவ்வொரு 6வது உறுப்பும் 8ன் மடங்காகும். இப்போ 2வது உறுப்புனா இதில் 8 வரல, இது எப்படி வரும்? அடுத்த 4வது உறுப்பு இது 3ன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வராது. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகே, இதுக்கு 2, இதுக்கு 6. ஓகே, அடுத்தது இந்த கணக்கு பாருங்க. இதில் 18வது மற்றும் 17வது ஃபிபனோசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம். அப்போ F18 என்னன்னு கண்டுபிடிக்கணும், F17 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அதான் வந்து நமக்கு ஆன்சர். அதானே 18வது மற்றும் 17வது ஃபிபனோசி. அப்போ F18 F17 கண்டுபிடிச்சிட்டு அதற்கான வித்தியாசம் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா,
ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக வரும். அதனால வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து சொல்கிறேன் வருங்களேன். இப்போ இப்போ F3க்கு இப்போ இங்கே வாங்க. F4க்கும் F5க்குமான வித்தியாசம் என்ன? 3 - 2 1. அதாவது F2 வந்து வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இதே வச்சுக்கோங்க. இதை வந்து F18ன்னு வச்சுக்கோங்க, இதை F17ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உள்ள நம்பர் F2 தான் வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் வேறு வேணாலும் நம்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்போ F5க்கும் F4க்குமான வித்தியாசம் வந்து என்னது? 5க்கும் 3க்குமான வித்தியாசம் 2. F2 தான் வந்து வரும். ஓகேவா? அப்போ நம்ம அதற்கு முன்னாடி நம்பர் பார்த்தா போதுமானது. அப்போ F18 கேட்டிருக்காங்க. F18 - F17 இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? F16 தான் இருக்கும். ஓகேவா? F16 தான் வந்து இந்த F18க்கும் 17க்குமான டிஃப்ரெண்ட் F16 தான். ஏன் F16னா F16ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட்டுவதற்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து வரும். ஓகே, இப்போ F12 வரைக்கும் இருக்கா? இப்போ F13 பார்ப்போம். F13னா இந்த ரெண்டையும் கூட்டுங்க. ஓகே, 9 4 13க்கு 3 மிச்சம் 1, 5 8 13. 5 8 13க்கு 3 மிச்சம் 1 1 1 2 233. அடுத்து F14. F14 பாருங்க, இந்த ரெண்டையும் கூட்டணும். 4 3 7 4 3 7 1 3 1 2 3. அடுத்து F15. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 3 7 0 மிச்சம் 1 வந்துட்டு 3 7 10 10 1 11. அடுத்து இங்கே 1 வருது. அப்போ 4 2 6 610. அப்போ F16. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 7 0 7 7 1 8 3 6 9. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 987. நீங்கள் இந்த F18 F17 கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல, இன்னும் இதை கூட்டிக்கிட்டே இருக்கணும். அதற்காண்டி தான் நான் இந்த ட்ரிக் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ F10க்கும் F9க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது F8 தான். ஓகேவா? F10க்கும் F9க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? F8 தான். வேணா பாருங்க, 55ல் 34 போச்சுன்னா எவ்வளவு? 21 தானே வரும். 5ல் 4 போனால் 1, 5ல் 3 போனால் 2. ஓகே, இவ்வளோ தான். இந்த ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து மிச்சமாகும். ஓகே, அடுத்த 30 250க்குமான பகா காரணிகள். இந்த இதை எழுதணும். 30 250 பகா காரணிகள்னால் இந்த அடி போகாமல் நம்ம நிப்பாட்டுறோம்ல, அதுதான் வந்து என்னது? பகா காரணிகள். ஓகே, இப்போ 2 போடுவோமா? 2 போட்டால் 15. 2 போட வேண்டாம், 5 போட்டுரும். 6 5 30, 5 25 0. 2 போடுங்க. 3 2 6 25. ஓகேவா? இதோட முடிஞ்சு ஸ்டாப் ஆயிட்டு. அப்போ 5 2 அது வந்து இங்கே என்ன இருக்குது? 2 5ன்னு இருக்குது. ஸோ இது வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது 36 60 72. இது வந்து எப்படி வரும்? 3 போடுவோமா? 12 1 3 3 2 3 6 உயிர் 3 6 0 1 3 3 2 3 6 மிச்சம் 1 4. அடுத்த 3 போட்டோம்னா 4 3 12. சரி, 3 வராது இனிமேல். 20 வந்துட்டுல. அப்போ 2. இப்போ 2ங்கும்போது உங்களுக்கு 6 10 12. அடுத்து ஒரு 2. 3 2 6 I 2 10 6 2 12. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகா எண் வந்துட்டு. அப்போ இதோடு முடிச்சு 3 × 2 × 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 2 எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷ் எண்ணில் சார்பக எண்கள் ஆகும். இப்போ HCF வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அது சார்பக எண்கள் ஆகும். ஓகேவா? இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LCM அண்ட் HCF வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LCM HCFல உள்ள இந்த ஃபார்முலாலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அதோட இந்த LCM HCF வந்து முடிச்சு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.